ஹே ஹாய் எல்லாருக்கும் சினிமா நரேட்டரோட ஒரு பெரிய வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லீ கார்னின்ஸோட தி மம்மி அந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தோட ட்ரைலர் ப்ளஸ் ரேட்டிங் இப்போ உள்ள என்னென்ன காமிச்சிருக்காங்க, என்னதான் ஸ்டோரி பிளாட் அப்படிங்கிறத டிஸ்கஷன் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் இது எல்லாம் மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சினிமாக்கார நரேட்டர் லீ கார்னின்ஸ். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் டைரக்டர். இந்த டேரக்டருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு 2023 தி ஈவில் டெட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். செம்ம ஹாரர் எஃபெக்ட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ப்ரூட்டலாக, அவ்வளோ ஒரு ஹாரர் ஸ்லாஷர் பிளட் கண்டென்ட் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருந்தாங்க. பட் என்ன, ஸ்டோரி மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு பர்சனலாக. அதே படத்து டைரக்டர் இப்போ லீ கார்னின்ஸ் அந்த மனுஷன் திரும்ப தி மம்மின்னு ஒன்று கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. இதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட டீசர் பார்த்தேன். அது எப்படி சொல்கிறேன்னா ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபேன்ஸுக்கெலாம் அந்த அமெரிக்கன் சைடு ஃபாரின் சைட்லாம் டெஸ்ட் ஸ்க்ரீனுன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை மட்டும் கூப்பிட்டு படத்தை போட்டு காட்டுவாங்க. ஃபேன்ஸ் மத்தியில் என்னென்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்ததாக சொல்லியும் ஒரு ரூமர் இருந்துச்சு. ஏன்னா படம் நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருக்கலாம், படம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நம்ம தலைவன் ஜேம்ஸ் வான்னும் உள்ளே இருக்காப்புல. அவருக்கே படம் பிடிக்காமல் எந்திரிச்சு போயிட்டாராம். இப்படியும் ரூமர் வந்துச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு பார்த்தா ட்ரைலர் நேற்று ரிலீஸு. அதுவும் தமிழ் ட்ரைலரே விட்டானுங்க. எனக்கு பார்க்கும்போது சூப்பராக தானே இருக்குது, இந்த படத்தை ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, சரி ஓகே திரும்ப ரீஷூட் போயிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா அவங்க சைட்லலாம் டக்குன்னு போயிடுவாங்க, எதுவும் பெருசாக இல்லை. சிஜிஐ எந்த ஒர்க்கும் எனக்கு தெரிஞ்சு படத்துக்குள்ளே கம்மின்னு தான் நினைக்கிறேன், மீடியம் அவ்வளோதான். படத்தோட மெயின் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டின்னு ஒரு பொண்ணு, ஒரு 5 வயசு பொண்ணு. அவளுக்கு 5 வயசு இருக்கும்போது தொலைஞ்சு போயிடுறா. அவங்க அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. 8 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு திரும்ப அவங்க அம்மா அப்பாட்ட கிடைச்ச அந்த பொண்ணு மம்மியாக கிடைக்கிறா. இந்த ஈஜிப்ட்லாம் சடங்கு பண்ணி ஒன்று இப்போ டேப் ரோலா சம்திங், அது பேப்பர் ரோலாக நம்ம சுற்றி வச்சு இது பண்ணுவாங்களே, அந்த மாதிரி மம்மியாக கிடைக்கிறா. எதனால 8 வருஷம் கழிச்சு ஒரு கஃபேனுக்குள்ளேருந்து அவளை எடுக்கணும், அதாவது சவப்பெட்டியிலேருந்து எடுக்கணும் அந்த பொண்ணை. எப்படி அவன் மம்மியாக மாறினா, எதனால அந்த சவப்பெட்டிக்குள்ளே போனான், ஏன் கேட்டிக்கு என்னதான் ஆச்சு, இதுதான் படத்தோட அடுத்த பிளாட். கேட்டிக்கு என்னதான் நினச்சிக்கிறது தான் மீதி கதை. அதை வந்து தேட்டரில் பார்த்தா தான் தெரியும். ஏப்ரல் 17 ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கு பர்சனலாக கேட்டால் ஒரு ஹாரர் எஃபெக்ட் மாதிரி தெரியுது. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் படத்தை பார்த்தா தான் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியும். இந்த படத்தோட ட்ரைலருக்கு சினிமா நரேட்டர் சைட்லேருந்து 5க்கு 3.9 ரேட்டிங் கொடுக்கலாங்க. ஏன்னா மீதி என்ன ஏதுன்னு எனக்கு பர்சனலாக எனக்கு கொஞ்சம் இந்த படத்தோட டெஸ்டிங் ஸ்க்ரீனிங்கில் நிறைய அடி வாங்கினதாக சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ரூமர் வந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்கேன். எதாக இருந்தாலும் படம் ரிலீஸ் அப்போ பார்க்கலாம். இதே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் சினிமா நரேட்டர். பை.